பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இவன் மற்றவர்களை ரட்சித்தார், இப்போது தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும். நீ மேசியவானால் உன்னை நீயே ரட்சித்துக் கொள். எங்கே சிலுவையிலிருந்து இறங்கி வா. எங்கே உமது அற்புதங்களில் ஒன்றை காட்டு பார்ப்போம். தீர்க்கதரிசிகள் உரைத்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இயேசு 2 கள்ளர்களின் மத்தியில் சிலுவையில் அறையப்பட்டார். இது ஒரு சாதாரண மனிதனின் அங்கியே அல்ல. நில்லுங்கள், நில்லுங்கள், அதை கிழித்து விடாதீர்கள். நம்மில் அதிர்ஷ்டசாலி யார் என்று சீட்டு போட்டு பார்ப்போம். நீ அதை வைத்துக் கொண்டு என்ன செய்ய போகிறாய்? இவன் யூதருடைய ராஜா என்று எழுதிய வாசகம் அவரது தலைக்கு மேலாக வைக்கப்பட்டது. நீ யூதருடைய ராஜாவானால் உன்னை நீ ரட்சித்துக் கொள். மேசியா, நீர் என்றால் உன்னையே நீ ரட்சித்துக்கொள், எங்களையும் கூட ரட்சியும். நீ தேவனுக்கு கூட பயப்படுகிறது இல்லையா? நீ பெற்ற அதே தண்டனையை அவரும் பெற்றிருக்கிறார். ஆனால் அவர் தவறேதும் செய்யவில்லை. இயேசுவே, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். அப்பொழுது நடுப்பகலாயிருந்த அந்நேரத்தில் 3 மணி நேரம் வரை பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது.
பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். நடந்த சம்பவங்களை கண்ட சேனைத் தலைவன் தேவனை மகிமைப்படுத்தி கூறியதாவது: தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிமான் தான். உத்தமனும் நீதிமானுமாயிருந்த அரிமத்தியா என்னும் ஊரைச் சேர்ந்த யோசேப்பு யூதர்களின் மத ஆலோசனை சங்கத்தின் செய்கைக்கு உடன்படாதவனாக இருந்தான். அவன் ஓய்வு நாள் தொடங்குவதற்கு முன்பு பொந்தியு பிலாத்துவிடம் சென்று இயேசுவின் சரீரத்தை கல்லறையில் வைக்க அனுமதி பெற்றுக் கொண்டான். ஐயா, நாங்களும் கர்த்தருடைய சரியத்தை பின்பற்றுகிறோம். எல்லோரும் வரலாம், ஆனால் இப்போதல்ல, ஓய்வு நாள் நெருங்குகிறது. ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின வாசனை மிக்க கந்தவர்க்கங்களை எடுத்துக்கொண்டு கல்லறை இருக்கும் இடத்திற்கு வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருப்பதைக் கண்டார்கள். உள்ளே நுழைந்த அவர்கள் ஆண்டவராகிய இயேசுவின் சரீரத்தை காணவில்லை. உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயா என்னும் நாட்டில் இருந்தபோது உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள். கல் புரட்டு தள்ளப்பட்டிருந்தது. நாங்கள் உள்ளே சென்றோம். இயேசுவின் சரீரத்தை அங்கு காணவில்லை. காணவில்லையா? மேலும் 2 தூதர்கள் எங்கள் முன் தோன்றி சூரியனைப் போல் பிரகாசித்து உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் எதற்காக மரித்தவர்கள் மத்தியில் தேடுகிறீர்கள் என்றார்கள். இது உண்மை. எங்களை நம்புங்கள், நம்புங்கள். நாங்கள் அவர்களை கண்டோம். நீங்களும் போய் பாருங்கள். கல்லறை காலியாக உள்ளது. நமது ஆண்டவர் அங்கு இல்லை. அவர் உயிர்த்தெழுந்தார். பேதுரு, நாங்கள் சொல்வதை நீ நம்பு.
இயேசு தம்முடைய சீஷர்களில் இருவருக்கு தரிசனமானார். அவர்கள் பரவசத்துடன் வந்து மற்றவர்களிடம் கூறினார்கள், மெய்யாகவே நமது ஆண்டவர் உயிர் தெழுந்தார். சீமோனுக்கு அவர் தரிசனமானார். வரும் வழியில் அவரை நாங்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் அவர் அப்பம் பெற்ற போது நாங்கள் அவரை அறிந்து கொண்டோம். அவர் எம்மாவுக்கு போனது எவ்வளவு வியப்பாக இருக்கிறது. சமாதானம் உண்டாவதாக. நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? என் கைகளையும் கால்களையும் பாருங்கள். நான் தான் என்று அறியும்படிக்க என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சம் எலும்பு உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கிறாதே. நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொன்ன விசேஷம் இதுவே. மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசன ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்தவர்கள் யாவும் நிறைவேற வேண்டியதே. எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபட்டு மரித்து 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழ வேண்டியதாயிற்று. அவருடைய நாமத்தினாலே மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் பிரசங்கிக்கப்படவும் வேண்டும். நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். பரத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் முறை நீங்கள் எருசலேமில் காத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆமென். அன்பானவர்களே, நீங்கள் பார்த்த இந்த சிலுவை காட்சி ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. அது உங்கள் பாவத்திற்கான விலைக்கிரயம் செலுத்தப்பட்ட இடம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தது வரலாறு மட்டுமல்ல, அது உங்களுக்கான தேவனுடைய அன்பின் சான்று. எவ்வளவாக தேவன் உங்களை நேசிக்கிறார் என்பதின் அடையாளம். நாம் செய்த பாவங்களுக்காக நாம் பெற வேண்டிய தண்டனையை இயேசு கிறிஸ்து தன் மீது எடுத்துக்கொண்டார். அதனால்தான் வேதாகமம் சொல்லுகிறது, அவருடைய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டோம். ஆனால் கதை இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்திலே முடிவடையவில்லை. 3ஆம் நாளில் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். அவர் மரணத்தை ஜெயித்தார். இன்றும் அவர் உயிருடன் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு மத தலைவர் அல்ல. அவர் ஒரு மதத்தை ஸ்தாபிக்கும்படியாக வந்தவரும் அல்ல. அவர் ஜீவனுள்ள தேவன், இன்றைக்கும் உயிரோடு உள்ள தேவன். இன்று உங்களுடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்கலாம், சாபங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம், சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள். இப்பொழுதே இவைகளிலிருந்து அவர் உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். உங்களுக்கு இயேசு கிறிஸ்து இப்பொழுதே தேவை. நாளைக்கு இல்லை, பிற்பாடு இல்லை. இப்பொழுதே இயேசுவை நம்புங்கள். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்பதாக. நீங்கள் இப்போது அவரிடம் மனம் திரும்பினால் அவர் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார், உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார், உங்களுக்கு புதிய ஆரம்பத்தை தருவார். இப்போது நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த ஜெபத்தை மனதார செய்யுங்கள். கர்த்தராகிய இயேசுவே, நான் ஒரு பாவி என்பதை ஒப்புக்கொள்ளுகிறேன். நீர் எனக்காக சிலுவையில் மரித்தீர் என்பதை நம்புகிறேன். என்னுடைய பாவங்களை மன்னியும், என்னுடைய இருதயத்தில் வாரும். இன்று முதல் நான் உம்மை நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன் இயேசுவே. ஆமேன்.
இப்பொழுதே இயேசுவை நம்புங்கள். அவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.